ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து 40 நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என கருமையுள்ள ஆனால் வேத வசனத்துக்கு செவி சாய்ப்போம். என்னோடு கூட வேதாங்கமத்தை எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31 35 முடிய. போர் சேவகர் தங்களுக்குள்ள கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியில அந்தி பாத்திரத்தின் ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனோடு கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். சேனாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்றும் சொல்லி ஏரோதின் அரண்மனையில அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஒரு அதிகாரிகள் அவர்களை ஆண்டவரே அன்றைக்கு பவுலை விசாரிக்கும் போது, நான் உன் காரியத்திலே கவனமாயிருந்து விசாரிப்பேன் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, பணமில்லாத பற்றாக்குறைகள், வேலையில்லாத திண்டாட்டங்கள், பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும் ஆண்டவரே. அதனால் நிகழ்ச்சியின் வழியாய் பவுலை தைரியப்படுத்தி பவுலை திடப்படுத்தின தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு தைரியப்படுத்தி பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம். வேலைக்கு கடந்து போகும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாது, நான் உன் தேவன் என்று சொன்னிறேன். அப்படியா நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். திருமணமாகி பல வருடங்களாய் ஆண்டவரே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுடைய கர்ப்பத்தின் கனிகளை என் தேவன் தொடும்படியா செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்க உம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற சுவாமி. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா.